நம்ம இன்றைக்கி பிஸ்கட் வச்சு சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு பால் நல்லா கொதி வரவும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வந்தால் மட்டும் போதும். நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அது நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பிஸ்கட்டை உடச்சிட்டு சேர்க்க போகிறோம். நான் 7 மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 7-8 பிஸ்கட் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1-2 உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கட் அந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிரும். 1-2 பிஸ்கட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் காஃபி பவுடருக்கு பதிலாக கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா ஆறினக்கப்புறமா இன்னுமே கெட்டியாகும். இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாத்திரம் இல்லைனா ட்ரேயில் கூட நீங்கள் ஊற்றிட்டு கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஆகியிருக்கு. நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ ஒரு கத்தி இல்லைனா ஒரு ஷார்ப்பான கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது உருகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவே தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே இதை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிடுங்க. இதை அரைச்சிட்டு நீங்கள் உடனேவே கூட சர்வ் பண்ணலாம். இது நல்ல ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஓகே, இப்போ அது ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக தயாரிச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஒரு குழிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நான் இதை இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் தூவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ளைனாக அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.